நிறைவாக எம்மில் வாருமே என்னாலுமே எம்மில் வாருமே. நித்திய ஒளியின் தேவனை நிலையான ஜீவனை தாருமே நிறைவாக எம்மில் வாருமே என்னாலுமே எம்மில் வாருமே. விழித்திருப்பே எம் தரித்திருப்பு என்றும் விழித்திரையும் எம்மை தாங்குமே. விழித்திருப்பே எம் தரித்திருப்பு என்றும் விழித்திரையும் எம்மை தாங்குமே என்னாலுமே. செடியின் கொடியாக நிறைவாக இறையாட்சி வளம் பெறவே உம் அன்புடன் எம்மை இணைத்திடுவே என்னாலுமே எம்மை இணைத்திடுவே. திராட்சை செடியின் கொடியாக நிறைவாக இறையாட்சி வளம் பெறவே உம் அன்புடன் எம்மை இணைத்திடுவே என்னாலுமே எம்மை இணைத்திடுவே. விழித்திருப்பே விழித்திருப்பே எம் தரித்திருவும் விழித்திருவும் விழித்திரையாங்குமே விழித்திருப்பே விழித்திருப்பே எம் தரித்திருவும் விழித்திரையும் எம்மை தாங்குமே என்னாலுமே. ஆண்டவரே, உம்முடைய விழித்திரையிலே நான் என்னாலும் தரித்திருக்க வேண்டும். இரண்டாந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த அற்புதமான இந்த தருணத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க அவருடைய வார்த்தையினூடாக எங்களை அவர் தேற்றுகின்றார். பாந்தவர்களே, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் அவரே உண்மையான திராட்சை செடி என்று சொல்லி அந்த திராட்சை செடியோடு நாங்கள் அனைவரும் கிளைகளாக இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருந்தால் அன்றி எங்களால் கனி தர இயலாது. எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கனி தர வேண்டும் என்று சொன்னால், இயேசு ஆண்டவரோடு நாங்கள் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவை என்பார்ந்தவர்கள், இந்த வேளையிலே நாங்கள் பாடுவோம். திராட்சை செடியின் கொடியாக திராட்சை செடியின் கொடியாக நிறைவாக இறையாட்சி வளம் பெறவே உம் அன்புடன் எம்மை இணைத்திடுவே எம்மை இணைத்திடுவே. திராட்சை செடியின் கொடியாக நிறைவாக இறையாட்சி வளம் பெறவே உம் அன்புடன் விழித்திருப்பே எம் தரித்திருப்பு என்றும் விழித்திரையில் என்னை தாங்குமே. விழித்திருப்பே எம் தரித்திருப்பு என்றும் விழித்திரையில்
எம்மை தாங்குமே என்னாலுமே எம்மை தாங்குமே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவரே, நம்மோடு கூட வழி நடந்து வருவதற்காக ஆண்டவரே, நீ தருகின்ற இந்த வார்த்தைக்காக கனி தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசு, நன்றி உமக்கு நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகின்றதே, கனி தராத கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு அவை எரிக்கப்படும் என்று சொல்லி. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கனி தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெட்டப்பட்டு எரிக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் நாங்கள் கனி தருகின்றவர்களாக, பயன் தருகின்றவர்களாக வாழ வேண்டும் என்பது. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானம் எங்கள் முன்னே செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம். எங்கள் வாழ்வை நீர் வழி நடத்தி சென்றருளும் ஆண்டவர்களே. அதே யோவான் 15 நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னுள்ளோம், நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில, ஆண்டவருடைய வார்த்தையால் நாங்கள் எப்பொழுதும் நிரப்பப்படும் பொழுது எங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்கள் பெருகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த தவ காலத்தின் இறுதி நாட்களிலே நாங்கள் இருக்கிற இந்த தருணத்திலே, இயேசு ஆண்டவரோடு பயணமாகின்ற இந்த வேளையிலே, அந்த இயேசு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசேட விதமாக அந்த ஆண்டவரோடு நாங்கள் இணைந்தவர்களாக இறுதி வரை அவரோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வை கொடுத்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே என்னாலும் இருப்பதற்கு ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே. புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை, புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தால், கடந்திட நேர்ந்தால் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே கலங்காதே கலங்காதே.
பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் பரமூற்றுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்களோடு இருக்கின்றார். அவர் இருக்கும் பொழுது நாங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு நாங்கள் நடுங்க வேண்டும்? இந்த நாட்களிலே பல்வேறு காரணங்களால் நாங்கள் அச்சுறுத்தப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து தேற்றுகின்றது. அவர் உங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லி, உங்களை தாங்கிக் கொள்ளுகின்றார் என்று சொல்லி, அஞ்சாதே கலங்காதே, நான் உங்களோடு இருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எங்களை திடப்படுத்துகிறது. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல தடவைகளிலே இந்த செய்தி அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி எங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த வேளையில நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில அந்த செய்தி, அந்த வாழ்த்து அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி அந்த இடையர்களுக்கு லூக்கா நற்செய்தியில நாங்கள் காண்கின்ற அந்த வார்த்தைகள் அஞ்சாதே கலங்காதே, உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்கின்ற அந்த வார்த்தை. ஆண்டவர் இயேசுவினுடைய பணி முடிந்து அவர் சிலுவையிலே கொல்லப்பட்ட பிறகு கல்லறையிலே நாங்கள் காண்கின்றோம் வான தூதர்கள். ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு முதலாவதாக விண்ணகத்திலிருந்து வந்த அந்த செய்தி, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி. அவை பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அஞ்சாதே 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 என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் இறுக்கமாக பற்றிக் கொள்வோம். தொடர்ந்து நாங்கள் பாடுவோம். அஞ்சாதே கலங்காதே, பாளையில் பாழ்வெளியோடு தோன்றிடும் அவர் கையா, வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழியோடு தோன்றிடும் அவர் கையா, வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாகும், யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர்
சூழ்ந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நீர் தருகின்ற இந்த வாக்குறுதிக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்களே, இந்த வேளையில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தூயாவியிலே நாங்கள் ஜெபிக்க தொடங்குவோமா? நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இந்த வார்த்தைக்காக உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்கின்ற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தருகின்ற இந்த உடனிருப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்புக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கின்ற பயங்கரமான சூழ்நிலைகள் ஆண்டவரே நீரமோடு இருக்கின்றீர் என்று சொல்லி திடப்படுத்துவதற்காக எங்களுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த சிலுவையின் பலம், அந்த சிலுவையை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அந்த சிலுவையை பார்த்து கொண்டு ஆண்டவரை முன்னோக்கி செல்ல நீர் அழைக்கிற அந்த அடைப்புக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த சிலுவையை எங்கள் வாழ்வின் வெற்றியாகும். அந்த சிலுவை தருகின்ற அந்த வல்லமை எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அந்த சிலுவை எங்களுக்கு முன்னாடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தருகிற தேற்றுதலுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தருகிற அந்த உறுதிக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தாங்கிக் கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம் நிழல் போல எங்களை எந்நாளும் தொடர்கின்றது. அவர் எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருந்து எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றார். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அஞ்சாதீர், கலங்காதீர். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் உங்களுக்காக அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். அவருடைய இறப்போடு அனைத்து முடியவில்லை. மாறாக 3ஆம் நாள் மீண்டும் அவர் உயிர் தெழுந்து வாழ்வு தருகின்ற ஆண்டவராக, அவர் வெற்றி வீரராக உயிர் தெழுந்தார்.
அன்றிலிருந்து 50வது நாளிலே அவர் தூய ஆவியை எங்களுக்கு தந்தார். அந்த அருள் பொழிவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும் பொழுது, இந்த வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த சகோதர சகோதரிகளே, எங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். இறைவனுடைய அருள் பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றது. அவர் எங்களை காத்து வழி நடத்துகிறார். ஆகவே அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசு ஆண்டவருக்கே மகிமையும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமென், ஆமென்.